துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே. எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே. உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன். உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே. இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே. ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே. ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே. உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே. உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே. கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே. வந்து மறைந்திடுவே. சுகமும் அடைந்திடுவே. வந்து மறைந்திடுவே. சுகமும் அடைந்திடுவே. பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே. பரிசுத்தமாய் வாழ்ந்து மகிமை செலுத்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா. உங்கள் நாமம் பலத்த துருகம் ஏசையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கொடுமையான இந்த வெயிலின் காலத்திலும் ஆண்டவர் நமக்கு உஷ்ணங்களை தணித்து ஆசீர்வாதமான மேகங்களையும் மழையும் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 18:30 வாசித்தால் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வழி உத்தமமானது என்று சொல்லுகிறார். தூய்மையான வழியாம், பரிசுத்தமான வழியாம். அதை ஏசாயா சொல்லும்போது, அந்த வழியிலே நடக்கிறவன் பேதையாய் இருப்பதில்லை, திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வழி ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது. அது மனிதர்கள் கேட்பதும் கிடையாது, அதில் நடப்பதும் இல்லை. கேட்டால் தானே காட்டுவார். ஒரு ரூட்டு தெரியலனா ஒரு ஆள்கிட்ட நிறுத்தி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நமக்குத்தான் தெரியுமே. எனக்கு மேப் இருக்குல்ல, கூகுள் மேப் இருக்குல்லன்னு சொன்னால், சரிப்பா அது போ, நீயே அதை அந்த டைரக்ஷனில் போன்னு விட்டுருவார். கர்த்தருடைய வழி ரொம்ப உத்தமானது, பரிசுத்தமானது. அப்போ இந்த வழியை கண்டுபிடிக்கிறவங்க சிலர். இயேசு சொல்லுகிறார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய ஃப்யூச்சர், எதிர்காலம்
வேலை, குடும்பம் எல்லாத்துக்கும் வழி அவர் தாங்க. அந்த ஆண்டவர்கிட்ட 1000 வழிகள் நமக்கு இருக்குது. உனக்கு தெரிந்த ஒரே வேலை, ஒரே வருமானம், ஒரே சம்பளம், இது ஒரு நாள் உன்னை கைவிட்டுரும். கர்த்தரிடத்தில் ஒரு வழி அடையும் போது 7 வழிகள் இருக்கிறது, 1000 வழிகள் இருக்கிறது. அந்த வழியை நீங்கள் கண்டுபிடித்தால் பாக்கியவான்கள். கேட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, நரகத்துக்கு போகிறதுக்குன்னு வழி, பாதாளத்துக்கு பாவம் செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. மத்தேயு 7:13 இயேசு சொல்கிறாரு, கேட்டுக்கு போகிற வழி ரொம்ப விசாலமானதா, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான், செய்ப்பா சூப்பர் அருமைன்னு வாங்கலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி இருக்கே, மத்தேயு 7:14 சொல்லுது, அது இடுக்கமானதான், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரா. அப்போ இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு தன் படிப்போ அல்லது வேலையோ தொழிலோ ஒரு வழியை அல்ல, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் உத்தமர்கள், பாக்கியவான்கள். அதனால தான் அந்த வழியிலே ஒரு மனிதனை நடத்த வேண்டும். அதில் இடரல் இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த வழியை நடக்கிறவன் பேதையாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று வேதத்தில் அவர் சொல்லுகிறார். வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 55:8-9 உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, பூமியை காட்டிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ என் வழிகள் உயர்ந்த வழிகள்ன்றார். நீங்கள் படித்தது, நீங்கள் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி, நீங்கள் செய்கிற வேலை, இதை காட்டில் உயர்ந்த ஒரு வழியை, திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதற்குத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வழி உன்னதமானது, உத்தமமானது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து, ஆண்டவரே உம்முடைய வழியை நீங்கள் காட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வழியை உங்களுக்கு காட்டி இடராத செவ்வையான வழியில் நடத்துவார். அப்படிப்பட்ட வழியை காட்டத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மனுஷனுடைய வழி எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு ஏண்டா இதை செஞ்சோம், ஏண்டா இதை பண்ணணும், நஷ்டமாயிருச்சே, குழப்பமாயிருச்சேன்னு சொல்லும். நீதிமொழிகள் 16:2 சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமாக தெரியும், ஆவிகளையோ கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். இன்னைக்கு நல்ல வழின்னு சொல்கிற அந்த வழியை லோத்து ஒரு காலத்தில் சோதோம் கொமோரா பொன் விளையும் பூமியாக இருந்துச்சான். ஆனால் அவங்க பாவம் செய்து தேவ கோபத்துக்குள்ளாகும் போது அதே சோதோம் கொமோரா என்ன ஆயிடுச்சுன்னா சாம்பல் ஆயிடுச்சு, தங்கம் விளையிற பூமி சாம்பல் ஆயிடுச்சு. அப்போ தான் நினச்சாரான், ஏண்டா அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டோன்னு. இப்போ உனக்கு எதெல்லாம் அருமையாக இன்பமாக இருக்கோ அதெல்லாம் வேதனையின் வழி. அதனால தான் 139:24 சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு ஒரு வழியை வைத்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். அந்த தேவனிடத்தில், ஆண்டவரே உம்முடைய வழியே எனக்கு காட்டும் என்றால், இன்றைக்கு அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து நீதியின் பாதையில் நடத்தி ஆசீர்வதிப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வழியை காட்டி, ஆண்டவரே அது ஜீவ வழியாக, நன்மையின் வழியாக அமைய உதவி செய்யும். இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னம், கிருபை உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.